இவ்வளவு தாங்க அஜித். இந்த மனசு தாங்க அஜித். ஒரு நடிகர், ஒரு ரசிகர் பட்டாளத்தின் வழிகாட்டி எப்படி இருக்கணும். எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்காக நான் அவங்கள என்ன வேணும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவேன், அவங்கள என்ன வேணாலும் பண்ண வைப்பேன் அப்படின்னு இல்லாம, என்ன ரசிக்கிறீங்க நான் அதனால உங்களுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியலா நான் உங்களுக்கு தெரிகிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், என்ன ஹீரோவா நீங்க ஒரு ரோல் மாடலா எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும். நேற்று ஒரு அருமையான பேட்டிங்க, எனக்கெல்லாம் பார்த்த உடனே அப்படியே பேச்சே வரல. ஒரு ஹீரோ இப்படியெல்லாம் பேச முடியுமா? முடியும், அஜித்தால மட்டும்தான் முடியும். கார் ரேஸ் பந்தயத்தில் தலை அஜித் வெறு சுறுசுறுன்னு இருக்காரு. இடையில ஒரு வீடியோ வந்துச்சு, அவர் ரேஸ் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு வீடியோ, எல்லாரையும் கொஞ்சம் பதற வச்ச வீடியோ. நம்ம அதுக்கெல்லாம் வீடியோ எல்லாம் போடலை, ஏன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக எப்போவுமே வீடியோ போடுறது கிடையாது. அந்த வீடியோ பார்த்த உடனே நமக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஐயோ, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட், அஜித் அவர்கள் இனி என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி தலை அப்படி காரை ஓப்பன் பண்ணி ஜம்முன்னு இறந்து நடந்து வராரு. ஏன்னா அந்த அந்த ஆக்சிடென்ட் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்காம வண்டி இடிச்சு அப்படியே சுற்றி நிற்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மனசே டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். அப்போ வண்டி ஓட்டுன்னு அவரோட மனநிலைமை எப்படி இருக்கான்னு யோசித்துடுங்க. அப்படியே வண்டி இடிச்சு அப்படி சுத்துது, எல்லாரும் அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூலாக கதவை திறந்து இறங்கி வராரு. தன்னம்பிக்கை, வில் பவர், ஃபீனிக்ஸ் பறவை, எவ்வளோ அடித்தாலும் எழும்பி வருவேண்டா அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வீடியோ போதும். நம்ம எல்லாம் சும்மா ஒரு சின்ன ஒரு தட்டுப்பட்டாலே 4 நாள் எந்திரிக்க மாட்டோம். அந்த எந்திரிக்க மாட்டோம் மீன்ஸ் அந்த படபடப்பு நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். வில் பவர்ங்கிறது அதுதான். மனுஷன் ஆக்சிடென்ட் ஆச்சு, வண்டியில் இறங்கி வந்தாலே உடனே மறுநாள் ஒரு நாள் கேப் ஆக அடுத்த நாள் திரும்ப ரேசிங். இதுதான் தன்னம்பிக்கை. சரி, அந்த வீடியோ விட்டுருவோம். இப்போ நம்ம பேச அந்த விஷயத்த பேசுவோம். ஒரு நடிகன் இப்படி எல்லாம் பேச முடியுமா? முடியும், அஜித்தால முடியும். ஏன் முடியும்? ஒன்றும் இல்லை, ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் இங்கே வண்டி ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், ரேசிங் பண்ணுறேன், இது என்னோட கனவு. சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்ட ஒரு கனவை, இந்த கனவை நோக்கி நான் நகர்ந்து போயிட்டுருக்கேன். எனக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இதுக்காக நான் என்ன செய்வேன், நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச். எனக்காக இத்தனை பேர் இந்த ஸ்டேடியத்தில் வந்திருந்து என்னை ஒரு ஊக்கப்படுத்துகிறாங்க, என் ரசிகர்கள், நான் என்ன செய்வேன் இவங்களுக்காக. அடுத்தது, ரசிகர்களை பார்த்து திரும்ப இன்னொன்று சொல்கிறார். உடம்பை பார்த்துக்கோங்க, படிங்க, வேலைக்கு போங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒரு முயற்சி ஒன்று எடுத்து அதை தோல்வின்னு அவர் சொல்லலை. ஒரு முயற்சி நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க, அதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அந்த தோத்துட்டீங்கன்னு உள்ள வார்த்தையை அவர் யூஸ் பண்ணலை. நீங்கள் அந்த வீடியோவை நல்லா பார்த்தா தெரியும். அதில் சக்ஸஸ் ஆக முடியலைன்னா திரும்ப முயற்சி பண்ணுங்கிறாரு. தோல்விங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல. ஒரு ரசிகரை நம்ம ஊக்கப்படுத்தும் போது தோல்விங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நல்லா அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க, திரும்ப வேணும்னா கூட போய் வாட்ச் பண்ணுங்க. தோல்விங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணுறீங்க, அது ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா திரும்ப முயற்சி பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிறார். அந்த தோல்விங்கிற தமிழ் வார்த்தையை தன் ரசிகர்கள் மனசுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு பேசிட்டு போயிட்டார். ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, குடும்பத்தை நல்லா வழி நடத்துங்க, படிங்க, வேலை செய்யுங்க, கஷ்டப்பட்டு உழைங்க, முன்னேறுங்க. படம் எல்லாம் 2வது தான். அவங்கவுங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கோங்க. என்னோட ஆம்பிஷன் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆம்பிஷன், கார் ஓட்டணுங்கிறது. நான் அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கேன். என்னை இவ்வளோ ஆதரவு, எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. இது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். எந்த நடிகங்க சொல்லுவா இந்த மாதிரி? யாராலேயே சொல்ல முடியுமா?
இங்கே எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க, நம்ம பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அவங்க ரசிகர்களை வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் லாபம் ஈட்ட முடியுமோ அதெல்லாம் ஈட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேணாங்க. உங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, படிங்க, வேலை செய்யுங்க, உழைங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா நான் என் படத்தை வந்து பாருங்கள். படத்தை பார்க்குறதோட நிப்பாட்டிக்கோங்க. போய் அப்புறம் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள். எவன் பேச முடியும் இதே மாதிரி? தமிழ் சினிமாவில் ஒரு ஆள் இதே மாதிரி பேச முடியுமா? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சிய பாதையை நோக்கி நான் நகர்ந்து போயிட்டுருக்கேன். அதற்காக படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லல. இந்த ரேசிங் முடிச்சுட்டு கிடைக்கிற 3-4 மாத கேப்பில் கண்டிப்பாக ஒரு படம் நடிப்பேன். அதுக்கும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு, நான் படம் நடிப்பேன், ரேஸ்லேயே இருக்க மாட்டேன், கண்டிப்பாக படம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இதுதான் அஜித். சொல்லப்போனா இவ்வளவுதாங்க அஜித். தான் வாழணும், தன் ரசிகனும் வாழணும். தான் மட்டும் வாழலாம்னு நினைக்கிறது இல்லை அஜித். தானும் வாழணும், தன் ரசிகனும் வாழணும். அந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்டான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. திரும்ப நம்ம சொல்றோம், கண்டென்ட்டுக்காக நம்ம வீடியோ போடுறதே கிடையாது. அந்த வீடியோவை அவர் கார்ல இருந்து வெளியில இறங்கி வர்றதுக்கு முன்னாடி அந்த கார் போய் இடிச்சு சுத்துன்னு சுத்தம். நம்ம ஹார்ட்டே ஒரு 2 நிமிஷம் ஐயோ என்ன ஆச்சுன்னு இருக்கும். வில் பவர், தன்னம்பிக்கை, எழும்பி மனுஷன் வருவான் அப்படி கன் மாதிரி. மறுநாள் ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் திரும்ப ரேசிங். யாரால முடியும்? பீனிக்ஸ் பறவை அஜித்தால மட்டும்தான் முடியும். வேற யாருக்கும் இந்த வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரவே வராதுங்க. நகத்துல ஒரு சின்ன ஒரு காயம் பட்டாலே ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு 1 மாதம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற கூட்டம் இங்கே எவ்வளவோ இருக்கு. உயிர் போய் உயிர் வந்தா கூட நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் வாழ்க்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள்ட்ட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நமக்கு தேவை. லைக் பண்ணுங்க. பார்ப்போம் இன்னொரு வீடியோவில்.